அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்டெல்லா. எனக்கு தற்போது 24 வயது ஆகிறது. நான் பிறந்தது என்னவோ சென்னையில்தான். ஆனால் எங்கள் குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம் என்பதாலும், எனது அப்பாவிற்கு அமெரிக்காவில் வேலை கிடைத்ததாலும், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுதே எங்கள் குடும்பம் அமெரிக்காவில் சென்று செட்டில் ஆகிறது. நானும் எனது படிப்பை அனைத்தையுமே அமெரிக்காவிலே முடித்தேன். படிப்பை முடித்துவிட்டு அங்கேயே வேலைக்கும் சென்று விட்டேன். இப்படி இருக்க நான் அங்குள்ள ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு பிரதீப் என்ற ஒருவன் அறிமுகமானான். அவன் மிகவும் அழகாக இருப்பான். அவனுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர். அவனுக்கு அப்பா மட்டும்தான். அம்மா சிறு வயதாக இருக்கும் பொழுதே இறந்து விட்டாராம். அவரது அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனாலும் பிரதீப் அவருடன் இருக்காமல் அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆக வேண்டும் என்று இங்கு வந்து விட்டானாம். இப்படி இருக்க நானும் அவனும் ஒரே ஆஃபீஸ் என்பதால் ஒரு நல்ல நண்பர்களானோம். காலப்போக்கில் எங்களுக்குள் காதல் ஏற்பட்டது. அந்த காதலை எங்கள் வீட்டில் கூறவே அவர்கள் சம்மதமும் தெரிவித்தனர். பிறகு அமெரிக்காவிலேயே நானும் பிரதீப்பும் திருமணம் செய்து கொண்டோம். இப்படி இருக்க எங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக போய்கொண்டிருந்தது. ஒரு நாள் பிரதீப் என்னிடம், எனக்கு இந்தியாவில் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அதை என் அப்பாவிடமிருந்து என் பெயருக்கு எப்படியாவது மாற்ற வேண்டும். அந்த சொத்துக்களை மாற்றிவிட்டால் நாம் கோடீஸ்வரர்களாக மாறிவிடலாம் எனவும் கூறினான். அதனால் நாம் இருவருமே இந்தியாவில் உள்ள என்னுடைய ஊருக்கு செல்ல வேண்டும் என என்னிடம் கூற, நானும் அவன் கூறியதை சரி என்று சொல்லிவிட்டு இருவரும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு சென்று விட்டோம். இந்தியாவிற்கு சென்ற பிறகு பிரதீப்பின் வீட்டிற்கு சென்று பார்த்த எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அது வீடு மிகவும் பெரிதாக இருந்தது. அதை பார்த்துவிட்டு தான் நான் ஆச்சரியத்துடன், உங்கள் வீடு ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்பவும் அழகாக இருக்குது என்று நான் கூறினேன். பிரதீப்பும், இதுக்கே நீ ஆச்சரியப்பட்டதா, இதே மாதிரி நிறைய இடங்கள் மற்றும் சொத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது எனவும் கூறினான். இப்படி இருக்க நானும் பிரதீப்பும் வீட்டிலுள்ள கதவை தட்டினோம். கதவை தட்டிய நாங்கள் காத்திருக்க அங்கு ஒரு 40 வயது மதிக்கத்தக்க பெண் வந்து கதவை திறந்தார். அதை பார்த்ததும் என் கணவரான பிரதீப்பும் நானும் அதிர்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் பிரதீப்பின் அம்மா இறந்ததிலிருந்து தனது அப்பா தனியாக தான் இருக்கிறார் என்று பிரதீப் கூறினான். கதவை திறந்த சிறிது நேரத்திலேயே, நீங்கள் யார் என்று பிரதீப் கேட்க, அந்த கேள்வியை உங்ககிட்ட நான் கேட்கணும். நீங்கள் தான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் யார், இந்த வீடு என்னோட வீடு என்று அந்த பெண் கேட்டார். இப்படி இருவரும் பேசி கொண்டிருக்க அங்கு பிரதீப்பின் அப்பாவும் வந்தார். அவர் வந்ததும் பிரதீப் வேகமாக சென்று, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா என்று காலிலும் விழுந்தான். பிரதீப்பை பார்த்து அவனுடைய அப்பா அதிர்ச்சி அடைந்தார். ஏனென்றால் இத்தனை வருடங்களாகியும் அவன் வராத நிலையில் திடீரென வந்து அவர் முன் நின்றதால். பிரதீப்பின் அப்பாவின் பெயர் பிரகாசம். பிரகாசம் தன் மகனிடம், நீ அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு திடீர்னு இப்போ இங்கேயும் வந்திருக்கியே என்று கேட்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதுவும் இல்லாமல் நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், என் மனைவி பேர் ஸ்டெல்லா என இருவரும் காலில் விழுந்தனர். பிறகு பிரகாசமிடம் பிரதீப், அப்பா இவங்க யார், இந்த வீட்டை அவங்க வீடுன்னு சொல்கிறாங்களே என்று கேட்க, உடனே கோபப்பட்ட அந்த பெண், இங்கே என்னதான் நடக்குது என்று கோபத்துடன் கேட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது பிரகாசம், பிரதீப் இவங்க தான் உன்னுடைய சித்தி ரேகா என்று இருவரையும் ஒருவருக்கொருவர் பிரகாசம் சொல்லி கொண்டிருந்தார். இப்படி இருக்க கோபப்பட்ட பிரதீப், அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்று ஆச்சரியத்துடன் கேட்க, ரேகாவும், நீங்கள் ஏன் பிரதீப் பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லலை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையன் இருக்கான், அதுவும் இல்லாமல் மருமக வேற இருக்கா. உடனே பிரகாசம், அவன் இவ்வளவு வருஷமாக அமெரிக்காவிலேயே செட்டில் ஆகிட்டான், இனிமேல் இங்கே வரமாட்டான்னு நினச்சேன், இப்போ என்ன விஷயம் தெரியல என்று கூற, உடனே பிரதீப், அப்போ நான் இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன்னு முடிவே பண்ணிட்டீங்களா என்றும் கேட்டான். நான் இங்கே வரமாட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா, நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன அவசியம் என்று பிரதீப் பிரகாஷிடம், தன் தந்தையான பிரகாசமிடம் கேட்க, கோபப்பட்ட பிரகாசமோ, என்ன அவசியம்னு கேட்குறியா, இத்தனை வருஷமாக நீ அமெரிக்காவில் இருக்க, உங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கால் பண்ணி கேட்டியா, இல்லை வேறு யார்கிட்ட எனக்கு என்னாச்சின்னு என்னை பற்றி விசாரிச்சியா, இப்போ நான் கல்யாணம் பண்ணுக்கிறதுக்கு என்ன அவசியம்னு எத்தனை நாள் இல்லாமல் இப்போ வந்து கேட்குற என்று இருவருமே சண்டை போட்டு கொண்டிருக்க, உடனே கோபப்பட்ட அந்த ரேகா என்ற பெண் பிரகாசமிடம், நீங்கள் உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கான்னு ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை, நீங்கள் இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்திருக்கணும், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, என்கிட்ட இத்தனை நாள் நீங்கள் பொய் தானே சொல்லியிருக்கீங்க என்று கோபப்பட்டு தன் அறைக்குள் வேகமாக சென்று விட்டார். பிறகு அறைக்குள் சென்ற ரேகாவை சமாதானப்படுத்த பிரகாசமும் சென்றார்.
அங்கிருந்த ரேகா, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, அந்த பிரதீப்பை இந்த வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பியே ஆகணும் என்று வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாள். இப்படி இருக்க ரேகாவிற்கும் ஏற்கனவே திருமணமாகி ஒரு பையனும் இருந்தான். அவனுடைய பெயர் விக்னேஷ். அவன் வெளியே வேலையாக சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்து பார்க்க அங்கே பிரதீப்பும் ஸ்டெல்லாவும் அமர்ந்திருந்தனர். அவரிடம் நீங்கள் யார் என கேட்க, அதை நாங்கள் தான் கேட்கணும், இது என்னோட வீடு என்று பிரதீப் கூறினான். உடனே இருவருக்கும் சண்டை ஏற்பட ஆரம்பித்தது. பிறகு அங்கு வந்த ரேகா விக்னேஷிடம் பிரதீப்பை பற்றி கூறிக்கொண்டிருந்தார். இவர்தான் உன் அப்பாவோட முதல் மனைவியோட பையன், அதை பற்றி நம்மக்கிட்ட அவர் எதுவுமே இதுவரைக்கும் சொன்னதே இல்லை என்று கூற விக்னேஷ் அதிர்ச்சி அடைய, பிறகு தன் அப்பாவை பற்றி இருவருமே பேசி சண்டை போட்டு கொண்டிருந்தனர். பிறகு பிரதீப், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், உங்களுக்கு எப்படி நான் இருக்கேன்னு தெரியாதோ அது மாதிரி தான் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியாது என்று கூற, உடனே விக்னேஷ், அதான் இப்போ தெரிஞ்சிச்சில்ல, நீ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அதே மாதிரியே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு, இந்த வீடு மற்றும் இந்த சொத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம் என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கே வந்த பிரகாசம், நிறுத்துங்க, 2 பேருமே இப்போ ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, பிரதீப்பும் விக்னேஷும். 2 பேருக்குமே இந்த வீட்டில் சரிசமமான உரிமையும் இருக்குது. இதுக்கு மேலேயும் நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டால் நான் மனுஷனாக இருக்கவே மாட்டேன் என்று கோபத்துடன் பேசிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார். இப்படி இருக்க ரேகாவும் விக்னேஷும் ஒன்றாக பேசி கொண்டிருந்தனர். இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகியது எனக்கு தெரியாது, அவனுக்கு ஒரு பையன் வேற இருக்கானே, எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தால் இவனை நான் கல்யாணம் பண்ணியே இருக்க மாட்டேனே. அவனும் வீட்டில் தனியாளாக இருந்தான், அவனுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்ததால் தான் நான் அவனை திருமணம் செய்யவே ஒத்துக்கிட்டேன். ஆனால் அவன் இந்த சொத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுசாக வேணுமென விக்னேஷும் அவருடைய தாயாரும் சேர்ந்து திட்டம் போட்டு கொண்டிருந்தனர். இதனை ஒளிந்து நின்று பிரகாசமும் கேட்டுவிட்டார். இப்படி இருக்க பிரதீப் தன் அறையில் அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டும் இருந்தான். அப்பொழுது ஸ்டெல்லா அவனுக்கு பக்கத்தில் சென்று, ஏன் இப்போது அப்செட்டாக இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம என்ன நிரந்தரமாக இங்கேவா இருக்க போகிறோம், நம்ம பணத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாளில் தானே திரும்ப அமெரிக்காவே போயிடுவோமே என்று சொன்னாள். முழுசாக கிடைக்கலன்னா என்ன, உங்களுக்கான பாதி சொத்தையாவது நீங்கள் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்து சென்று விடலாம் என்று கூற, உடனே கோபப்பட்ட பிரதீப், உனக்கென்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இந்த வீடு இந்த சொத்து எல்லாமே எனக்கு சொந்தமானது, யாரோ திடீர்னு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் நாள்லேயே முழுசையும் சொந்தம் கொண்டாட முடியுமா, எனக்கு இந்த சொத்துக்களையும் பொறுத்தவரையும் யாரும் இடையில் வரக்கூடாது, எனக்கு மட்டும்தான் இந்த சொத்துக்கள் எல்லாமே எனக்கு வேணும் என கோபத்துடன் பேசிக்கொண்டு இருந்தான். பிறகு ஸ்டெல்லா பிரதீப்பை சமாதானப்படுத்தி, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, ஆனால் இப்போ நம்ம 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும் என்று கூறிவிட்டு அவனும் தனிமையில் இருப்பதற்காக அவளை அணைத்தான். ஆனால் அவன் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. நான் அப்செட்டில் இருக்கேன், இப்போ என்னால் உன்னோட சந்தோஷமாக இருக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். பிறகு பிரதீப்புடன் தனிமையில் இருக்க வேண்டும் என ஆசையாக இருந்த ஸ்டெல்லாவிற்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. பிறகு ஸ்டெல்லா தூக்கம் வராமல் கீழே உள்ள ஹாலில் வந்து அமர்ந்து செல்போனை பார்த்து கொண்டு இருந்தாள். அப்பொழுது விக்னேஷ் வெளியே சென்று விட்டு வீட்டிற்கு வந்தான். ஸ்டெல்லாவோ சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்த விக்னேஷ், கல்யாணமான ஒரு பொண்ணு நடு ராத்திரியில் இப்படி தனியாக வந்து உட்கார்ந்து இருக்கா, ஏதாவது பிரச்சனையா என்று விக்னேஷ் கேட்க, உடனே ஸ்டெல்லா, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சரியாக தூக்கம் வரலை, அதனால தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன் என்றும் கூறினாள். இப்படி பேசி கொண்டிருக்க விக்னேஷ் அவளிடம் சற்று மாற்றத்துடன் பேச ஆரம்பித்தான். ஸ்டெல்லாவுக்கும் விக்னேஷ் மேல் ஒரு கண் இருந்தது. அவன் பேசி கொண்டிருந்ததை கேட்ட ஸ்டெல்லா, உன்னோட அண்ணி எங்கிட்ட நீ இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பியா என்று கூற, நீங்கள் சொன்னால் போதுமா, நான் உங்களை அண்ணியாவே ஏற்றுக்கலையே, பிரதீப் ஒன்றும் என்னோட அண்ணன் கிடையாது, யாரோ ஒருத்தன் தான் என்று பேசி கொண்டிருக்க, நீ சொல்கிறதும் சரிதான், எனக்கும் இந்த உறவுகள் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை, நான் அமெரிக்காவில் இருந்ததால் எனக்கு எந்த உறவுகளால் இருந்தாலும் பரவாயில்லை என்று தான் நான் நினைப்பேன். இப்படி இருக்க ஸ்டெல்லாவை விக்னேஷ், உங்களுக்கு மது அருந்துவது பிடிக்குமான்னு சொல்லுங்கள் என்று கூற, எனக்கு மது பிடிக்கும், ஆனால் இப்போ எப்படி அடிக்கிறது என்று அவள் கூறினாள். உடனே விக்னேஷ், இங்கே வேண்டாம், உங்களுக்கு ஓகேனா என்னோட அறையில் போய் அடிக்கலாம் என்று கூறியவுடன் அதற்கு ஸ்டெல்லாவும் சரி என்று கூறினாள். இப்படி இருக்க இருவருமே ஒன்றாகவும் மது அருந்தி கொண்டிருந்தனர். இப்படி இருக்க இருவருமே மது அருந்திவிட்டு ஒன்றாக விக்னேஷின் அறையிலே தனிமையிலும் இருந்தனர். இது யாருக்கும் தெரியாது. இப்படியே போக மறுநாள் காலையில் அனைவருமே ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட பிரதீப் மட்டும் சிறிது நேரம் கழித்து வந்தான்.
அவன் வந்து ஸ்டெல்லாவின் பக்கத்தில் அமர்ந்து, ஸ்டெல்லா, நீ நேற்று இரவு ரொம்ப நேரமாகியும் ரூமுக்கு ஏன் வரவே இல்லை என்று கேட்க, ஸ்டெல்லாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் சிறிது நேரம் யோசித்துவிட்டு சற்று மழுப்பியபடி, எனக்கு நேற்று இரவு தூக்கமே வரலை, அதனால் நான் இங்கே உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்று பொய் சொன்னாள். இப்படி இருக்க பிரதீப் பிரகாசமிடம், அப்பா, நீங்கள் அடுத்து என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஏதாவது உயிர் எழுதி வச்சுருக்கீங்களா என்று பேசி கொண்டிருக்க, உடனே விக்னேஷும் ரேகாவும் இதை பற்றி நாம் கேட்கணும்னு இருந்தோம், ஆனால் அவனே கேட்குறான் என்று இருவருமே அங்கு பேசி கொண்டிருக்க, பிரதீப், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க சரி, ஆனால் இவளையும் வீட்டில் தங்க வச்சிருக்கீங்களே, இந்த மொத்த சொத்தும் எனக்கு மட்டும்தான் சொத்தம், அதில் யாருக்கும் எந்த பங்கும் என்னால் கொடுக்க முடியாது என்று கூறினான். உடனே கோபப்பட்ட விக்னேஷ், அது எப்படி எங்களுக்கு இந்த சொத்தில் இடமில்லைன்னு இருக்க முடியும்? என் அம்மா ஒன்றும் வேற யாரோ கிடையாது, இவரோட மனைவி. அந்த உரிமை இருக்கிறதுனால தான் இந்த சொத்து பத்திலையும் எங்களுக்கும் நிறைய உரிமை இருக்குது. அப்போது சொத்துக்காக தான் நீங்கள் எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? சொத்தை பற்றி பேசணும்னு ஏன் இப்படி கோபப்படுற என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே பிரகாசம் கோபப்பட்டு, 2 பேருமே கொஞ்சம் நிறுத்துங்க, நீங்கள் 2 பேருமே என் பிள்ளைங்க தான், இந்த சொத்து கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குமே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நல்ல மனசில் வச்சுக்கோங்க, நான் இன்னும் செத்து போகலை, உயிரோடு தான் இருக்கேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த சொத்தை பற்றி பேசக்கூடாது என்று கூற, உடனே பிரதீப், அப்பா கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க என்றும் கூறினான். பிரகாசமும் எனக்கு எல்லாமே புரிஞ்சுதான் இருக்குது என்று கோபப்பட்டு சொல்லிவிட்டார். நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ தான் உனக்கு ஞாபகம் வந்தேனா பிரதீப்? அதுவும் இந்த சொத்தை பிரிக்க மட்டும்தான், அப்படி தானே? நான் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க மாட்டேன். உனக்கு விருப்பம் இருந்தால் அது வரைக்கும் இங்கே இரு, அப்படி இல்லையா நீ இப்போவே கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிடு என்று சண்டை போட்டுவிட்டு அங்கிருந்து பிரகாசம் சென்று விட்டார். இப்படி இருக்க விக்னேஷும் ரேகாவும் ஒன்றாக பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது விக்னேஷ், இப்போ நம்ம என்ன பண்ணுறது? எல்லா சொத்துக்களுமே நம்மக்கிட்ட வரும்னு நினச்சா அவன் நமக்கு பாதி தான் தரேன்னு சொல்கிறான் என்று விக்னேஷ் கூற, உடனே ரேகாவும், எனக்கும் அதுதான் ஒன்றுமே புரியலை. அம்மா, ஒன்று பண்ணணும், உனக்கு சொத்தெல்லாம் கிடையாதுன்னு உங்கள் அப்பா வாயிலேயே சொல்ல வச்சு அந்த பிரதீப்பையும் ஸ்டெல்லாவையும் இங்கிருந்து விரட்டணும் என ரேகாவும் கூறினாள். உடனே விக்னேஷ், அதுக்கு எங்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. அது என்னன்னா, ஸ்டெல்லாவுக்கு என் மேலே ஒரு கண்ணு இருக்குது, அவளை நம்ம பயன்படுத்தி இந்த சொத்தை நம்ம பேரில் எழுதி வாங்கிடலாம் என்று கூற, உடனே ரேகாவும், நீ உண்மையாக தான் சொல்கிறியா? அந்த பொண்ணு உன் மேலே ஆசைப்படுறாளா என்று கூற, அப்படின்னா நீ என்ன பண்ணணும் நினைக்கிறியோ அதை பண்ணு என்று இருவருமே அந்த சொத்தை தன் பெயருக்கு மாற்ற வேண்டும் என முடிவு செய்தனர். இப்படி இருக்க இரவு நேரத்தில் ஸ்டெல்லாவும் பிரதீப்பும் தன் அறையில் உறங்கி கொண்டிருந்தனர். அப்பொழுது ஸ்டெல்லாவிற்கு விக்னேஷ் கால் செய்தான். ஸ்டெல்லாவும் பிரதீப்புக்கு தெரியாமல் செல்போனை எடுத்துக்கொண்டு தனியே வந்து பேசினார். விக்னேஷ் ஸ்டெல்லாவை தனிமையில் இருக்க வேண்டுமென அழைத்தான். அவளும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இருவரும் பிரதீப்புக்கு தெரியாமல் தனிமையில் இருந்து கொண்டிருந்தனர். இருவரும் தனிமையில் இருந்து கொண்டிருப்பதை பார்த்த பிரதீப் அதிர்ச்சியாக தான் வேகமாக அங்கு சென்று, விக்னேஷ், இவ்வளவு கேவலமாக நடந்துக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு என அவனை தாக்கவும் ஆரம்பித்தான். ஸ்டெல்லாவும் எவ்வளவோ சொல்லியும் அவனை விடவில்லை. அவன் கையில் ஒரு துப்பாக்கியை வைத்து பிரதீப் மிரட்டி கொண்டிருக்க, ஸ்டெல்லா, வேண்டாம், நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், விட்டுருங்க என கூறியும் அவன் விக்னேஷை கொல்ல வேண்டும் என எண்ணத்திலேயே இருந்தான். அதே போல துப்பாக்கி சத்தம் கேட்டவுடனே விக்னேஷ் அங்கே சரிந்து விழுந்தான். ஆனால் விக்னேஷை கொன்றது பிரதீப் கிடையாது. பிறகு வீட்டில் உள்ளவர்கள் காவலர்களை வரவழைத்து, இதற்கு காரணம் பிரதீப் தான், சொத்து காரணமாக இவனை கொன்று விட்டான் என கூறி பிரதீப்பை கைது செய்யுமாறு விக்னேஷின் அம்மாவான ரேகா அழுது கொண்டே கூறினாள். ஆனால் பிரதீப் நான் கொல்லவில்லை என்றும் எவ்வளவு கூறியும் போலீசார் அவனை விடவில்லை. பிறகு காவலர்கள் பிரதீப்பை கைதும் செய்தனர். இப்படி இருக்க இறந்து போன மகனை நினைத்து ரேகா அழுது கொண்டே இருந்தாள். அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்த பிரகாசம் தன் மனைவியையும் சமாதானப்படுத்தினான். உடனே கோபப்பட்ட ரேகா, நீங்கள் எங்கிட்டையும் என் பிள்ளைக்கிட்டையும் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு பொய் சொல்லாமல் ஒரு பையன் இருக்கான்னு சொல்லி இருந்தீங்கன்னா இந்நேரம் என் பையன் உசுரோடு இங்கே இருந்திருப்பான் என்று கூற, அவங்க சொத்து பத்துக்காக தான் சண்டை போட்டாங்களா என பிரகாசம் கேட்டான். வேறு எதுக்கு அவங்க சண்டை போட போகிறாங்க என ரேகாவும் அவனிடம் கேட்டாள். உடனே காவலர்கள் அங்கு வந்தனர். அவர்கள், உங்கள் மருமக ஸ்டெல்லாவை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும் என்று காவலர்கள் கூற, ஸ்டெல்லாவும் அங்கு வந்தாள். அவள் வந்தவுடன் காவலர்கள், உங்களுக்கும் விக்னேஷுக்கும் இடையில் ஒரு தவறான உறவு இருந்ததுன்னு பிரதீப் சொல்கிறாரு, அது உண்மையா என்று கேட்க, ஸ்டெல்லாவும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல், அவர் சொன்னது உண்மைதான், அன்று இரவு நானும் விக்னேஷும் ஒன்றாக இருந்தோம், அதை அவன் பார்த்துட்டான், அதனால தான் இப்படி பண்ணிட்டான் என அவளும் கூறினாள்.
ஆனாலும் காவலர்கள் தினேஷ் இறந்த அந்த இடத்தை பரிசோதனை செய்தார்கள். ஆனால் போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மறுநாள் காலையில் ரேகா, ஸ்டெல்லா மற்றும் பிரகாசம் ஆகியோர் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அப்போது ஸ்டெல்லா வாந்தி எடுக்க சென்று விட்டாள். பிறகு சோர்வாக தன் அறைக்கும் சென்றும் அமர்ந்தாள். அப்பொழுது ரேகா ஸ்டெல்லாவிடம் சென்று, நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏதும் உடம்புக்கு சரியில்லையா என்று கேட்க, உடனே ஸ்டெல்லாவோ அப்படியெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்றும் கூறினாள். உடனே ரேகா, நீ நார்மலாக இல்லை, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று கேட்க, ஸ்டெல்லா அழுது கொண்டே, நான் கர்ப்பமாக இருக்கேன், இது விக்னேஷோட குழந்தை என்று கூறியவுடன் ரேகா அதிர்ச்சி அடைந்தாள். இதை ஓரமாக நின்று கேட்டுக்கொண்டிருந்த பிரகாசம், இதை சொல்ல உனக்கு அசிங்கமாக இல்லை, உன்னால் என் 2 பசங்களும் சண்டை போட்டு ஒருத்தன் உசுறு போயிடுச்சு, இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான், அதனால் இந்த குழந்தையை நீ கலைச்சிடு எனவும் கூறினான். உடனே கோபப்பட்ட ரேகா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் பையனோட கடைசி அடையாளமே இதுதான், இதை நான் கலைக்க விட மாட்டேன் என்று கூற, இது ஒன்றும் சரியான முறையில் உண்டான கரு இல்லை, முறை தவறிய உருவால உண்டான குழந்தை, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வர நான் விட மாட்டேன், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ என ஸ்டெல்லாவை பிரகாசம் விரட்ட ஆரம்பித்தான். அதே போல ஸ்டெல்லாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி கதவையும் சாத்திவிட்டார். பிறகு ரேகா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது நம்ம பையனோட வாரிசு என்று கூற, அது ஒன்றும் என் பையன் கிடையாது, அவன் உன்னோட பையன் என்று உண்மையை அனைத்தையுமே சொல்ல ஆரம்பித்தான். அது என்னவென்றால், நீங்கள் எல்லாம் என்னை சொத்துக்காக மட்டும்தான் பார்த்தீங்க, அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணி விக்னேஷை நான் தான் துப்பாக்கியை வச்சு கொலை பண்ணேன். ஆனால் அந்த பழியை பிரதீப் மேலே தூக்கி போட்டு அவனையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன். நீங்கள் இந்த சொத்தை பற்றி பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பிரதீப் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா என்னை பார்க்க வரேன்னு நடித்து இந்த சொத்து பத்துக்காக தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு நீயும் உன் மகனும் என்ன பேசுனீங்கன்னு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் என்ன பணம் கொடுக்குற மிஷினா? நீங்கள் கேட்டப்போ பணம் கொடுக்கறதுக்கு நான் இவ்வளவு நாள் தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். உன்னை திருமணம் செஞ்சோம், எனக்கு நிம்மதியே கிடையாது. என்னை நீங்கள் சொத்துக்காக மட்டுமே பார்த்தீங்களே தவிர ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. இனிமேல் நீயும் எனக்கு தேவையில்லை என ரேகாவையும் கத்தியை எடுத்து குத்துவதற்கு சென்றான். அப்பொழுது சரியாக உண்மையை தெரிந்த போலீசார் சரியான நேரத்திற்குள் வீட்டுக்கும் வந்தனர். அப்பொழுது ரேகா நடந்த உண்மை அனைத்தையுமே காவலிடம் கூறினார். இந்த விஷயம் எங்களுக்கு இப்போதான் தெரிய வந்தது, நாங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்ததில் பிரதீப் விக்னேஷை கொலை பண்ணலை, இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு என தெரிய வந்தது என்று பிரகாசத்தை கைதும் செய்தனர். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.